நம்ம அப்பையும் ஆத்தா அறிஞ்சும் அறியாத பாட்டையும் போட்டையும் அறியாத சில கரும்புகள் இருந்தாலும் கூட ஸ்ரீ ராகவேந்திர முன்னாடி நின்று நம்ம கையை நமஸ்காரம் பண்ணி வணங்கி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நாம சொல்லி 3 வாட்டி சொல்லிட்டே அளவும் அந்த கருமத்தை அவர் வாங்கிக்கிடுவாருங்க. கண்டிப்பா வாங்கிக்கிடுவாரு. அவர் அவ்வளவு புண்ணியம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. புண்ணியத்துக்குலாம் அளவே இல்லைங்க. இப்ப அட்சய பாத்திரம்னு சொல்றோம். அதே மாதிரி இவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிய புண்ணிய பாத்திரம்னே சொல்லலாம். அல்ல குறையாதுங்க. ஏன்னா அவ்வளவு வைராக்கியமான மனுஷன். அவரெல்லாம் கதையெல்லாம் கேட்டனால 2 நாளா தூங்கவே இல்லைங்க. தூங்கவே இல்லை. அவ்வளோ ஒரு புண்ணியத்தை அள்ளி வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, என் பக்தன் கஷ்டப்படுறியான், ஏன்ட்ட கேட்குறியான், மற்ற அந்த நாராயணன்ற சாமி அதை என்ன நினைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு பேட்டியில பார்த்தேன் சார். நான் புண்ணியம் செஞ்சிருக்கிறேன், என் பக்தனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி தார வார்த்து அதை வாங்கி ராகவேந்திரனுடைய படுற கஷ்ட நஷ்டம் அவர் ஏன்னா அவர் அந்த பாதையில் வந்தவர். கடுமையாக முள்ளுலையும் புதர்லையும் எத்தனையோ கோட்பாடுகளை அந்த 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிலாம் கடுமையாக உழைச்சி வந்த மகானை, அவருடைய மகனை நம்ம குருவை ஏற்றுக்கிறது நம்ம தாத்தையும் போட்டு செய்த ஒரு புண்ணியம்னே சொல்லலாம். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சர்வசாதாரணமாக யார்கிட்டையும் அப்படியே வந்துட மாட்டார். கடுமையாக சோதனையில கொடுப்பார், கடுமையான வேதனையில கொடுப்பார். நான்லாம் எத்தனை வாட்டி என்னுடைய பூசை ரூம்ல நான் கண்ணீர் மலக வலிச்சிருக்கேன். இவ்வளவு கண்ணீர்னே சொல்ல முடியாது. அப்படி ஒரு கண்ணீர். அது என்னால வாயாலேயோ இல்லை வார்த்தையால எனக்கு சொல்றதுக்கு அந்த இது வரல.